யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதிடத்தில் அழைத்து வந்தார்கள். கவனிங்க, எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ஸ்டோரி உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோரி உங்க முன்னாடி கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? உண்மைதானே? அப்படின்னு சொன்னால் சவுல் இறந்துட்டாரு, யோனத்தானும் இறந்துட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை, சவுலுக்கு பேர பிள்ளை யோனத்தானுடைய பையன், 5 வயசு. அவனுடைய தாதி கூட்டிட்டு வராங்க. அப்போ இந்த துக்க செய்தியை கேட்ட உடனே அந்த குழந்தைய கீழே விடுறாங்க. அந்த குழந்தையினுடைய 2 காலும் முடமாகுது. அந்த குழந்தை இப்போ தன்னையும் கொன்றுவாங்களோன்னு நினைச்சிட்டு அந்த தேசத்தினுடைய லாஸ்ட்ல போய் குடி இருக்குது. ஏன்னா யாராவது தன்னை கொல்ல வந்துட்டாங்கன்னா பக்கத்து நாட்டில் போயிடலான்னு சொல்லி தன்னுடைய சொத்துக்களையோ தன்னுடைய தகப்பனாருடையோ தன்னுடைய தாத்தாவுடையோ கேட்கக்கூடிய பலனற்றவனாய் போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குது. இப்போ ராஜா என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, சவுலுடைய வீட்டில் யாரையுமே நம்ம பார்க்க முடியல, யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்க ராஜா அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒருத்தனை கூட்டிட்டு வர்றாங்க. யாரை கூட்டிட்டு வர்றாங்கன்னா, இந்த சவுலனுடைய வீட்டில் வேலைக்காரனா இருந்த சீபா என்கிற ஒருத்தனை கூட்டு வராங்க. இவர் பேர் என்னது? இந்த கேரக்டரை நீங்க மறக்க கூடாது. இந்த சீபான்றவங்க யாரு? சவுலனுடைய வீட்டு வேலைக்காரன். இப்போ அவனை கொண்டு நிறுத்துறாங்க. கொண்டு நிறுத்தின உடனே ராஜா அவனை பார்த்து, நீதான் சீபாவா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன். ஹலோ, கவனிங்க. நம்ம இந்த சீபாவை பொதுவா இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்போம்? இந்த சீபா நல்லவன் நினைப்போமா, கெட்டவன் நினைப்போமா? சொல்லுங்க. நல்லவன் நினைப்போமா, கெட்டவன் நினைப்போமா? நம்ம என்ன நினைப்போம்னா நல்லவன் தான் நினைப்போம். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா சவுலுடைய குடும்பத்தாரில் நான் உதவி செய்யறதற்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்டா, இவன் மேவிபசேத்துக்கு எனக்கு பொதுவா அந்த ராஜாங்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உம்முடைய சிநேகிதனாகிய யோனத்தானுடைய மகன் மேவிபசேத்து என்கிற ஒரு வாலிபன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லல. இந்த சீபா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான. நம்ம என்னமோ இந்த சீபா இந்த யோனத்தானுடைய பையன் மேல பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு ராஜா ஏதாவது ஒன்று செய்வாரு அப்படின்னு நினைச்சு சொல்றதா நம்ம நினைச்சிருவோம். ஆனா கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்பாரு பாருங்க. தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க வரும்போது இந்த தாவீதிற்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை அனுப்புவாங்க. யாரை அனுப்புவாங்க அப்படின்னா, அந்த ஊர்லே இருக்கிற முடவன், அந்த ஊர்லே இருக்கிற கண்ணு தெரியாதவங்க, இவங்க எல்லாரையும் முன்னாடி அனுப்புவாங்க. ஆனா இவங்களை எல்லாரையும் தாண்டி தான் தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்பாரு. அப்போ ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, குருடர்களும் சப்பானிகளும் முடவர்களும் தாவீதனுடைய வீட்டிலே சேரலாகாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். நீங்க வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். சத்தமா வாசிங்க. எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானிகளையும் குருடரைகளையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. புரியுதா உங்களுக்கு இந்த வசனம்? உங்களுக்கு விளங்கிருச்சா? அப்படின்னா, எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடர்களையும். அப்படின்னா தாவீது யாரை பகைச்சாராமா? யாரை பகைச்சாரு? சப்பானியையும் குருடரையும். ஏன் தாவீது மோசமான ஆளா?
தாவீது முதல்ல ராஜாவாருக்கு முன்னாடி தான் கூட இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா, சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டவங்க எல்லாரும் தான் தாவீதோட இருந்தாங்க. தாவீது ஃபர்ஸ்ட் சேர்த்தது அந்த ஊர்லயே மோசமானவங்கள தான் தன்னோட சேர்த்து ராஜாவானார். அப்போ அவர் ஒதுக்க மாட்டார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர் சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவரை எப்படியாவது தோக்கடிக்கணுன்றக்காக இந்த மாதிரி சப்பானிகளையும் குருடர்களையும் முன்னாடி அனுப்புறாங்க. இப்ப ராஜா அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. பொதுவா பலவீனமா இருக்கிறவங்களை யாரும் டக்குன்னு கை வைக்க மாட்டாங்க. யுத்தத்திற்கே வந்தாலும் இன்னொரு நாட்டில இருந்து வந்தாலும் பலசாலிகளை தான் ஃபர்ஸ்ட் குறி வைப்பாங்களே தவிர கண்ணு தெரியாதவங்களை குறி வைக்க மாட்டாங்க, முடவங்களை குறி வைக்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, யார் உங்களில் சப்பானிகளையும் குருடர்களையும் முறியடிக்கிறார்களோ அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம் போய் அது நடக்குது. அப்போ ஒரு ரூல்ஸ் ஒன்று வருது, இனி தாவீதனுடைய வீட்டில் குருடர்களும் சப்பானிகளும் வரலாகாது. இப்ப சீபா இப்ப பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, ராஜா நீங்க சொல்றது மாதிரி ஒருத்தன் இருக்கான், நன்மை பெறதுக்கு ஒருத்தன் இருக்கான். ஆனா அவனால உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது, வரலாகாது. ஏன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது, குருடர்களும் சப்பானிகளும் முடவர்களும் உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இந்த முடமான ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான், நீங்க அவனை உள்ள கொண்டு வர முடியாதுன்னு இந்த சீபா தடுத்து நிறுத்துறான். இந்த சீபா ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சவுலுடைய வேலைக்காரனா இருந்ததுனால சவுலுக்கு எங்க சொத்து இருக்குது, எங்க என்ன ஆசீர்வாதம் இருக்குது, எவ்வளவு தங்கம் இருக்குது, இது அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது யாரு, சீபா. அந்த தாவீதனுடைய குடும்பம் இறந்து போனதுக்கு பிற்பாடு அவங்களுடைய சொத்துல நிறைய சொத்து யார்கிட்ட இருக்குது, இந்த சீபாட்ட இருக்குது. இந்த சீபா நம்ம நினைக்கிறது மாதிரி நல்லவன் இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, யார் பிடுங்கி வச்சிருக்கிறாங்களோ அந்த மனுஷனையே கூட்டிட்டு ராஜாவுக்கு முன்பாக நிற்க வச்சு அந்த மனுஷனுடைய வாயிலிருந்தே வரவழைச்சு கர்த்தர் மேவிபெசேத்தேக்கை கர்த்தர் விசாரிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி நான் நம்புறேன். நம்பர் 3, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். 3வது, முதல்ல நீங்க எங்க திருப்பிக் கொள்ளுவீங்க அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கர்த்தர் நம்ம எதுல திருப்தி கொள்வார்னா, யாரோ ஒருத்தருடைய பிழையினால இழந்ததை நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். நம்பர் 2, இரண்டாவது, என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நான் இழந்ததை கர்த்தர் எனக்கு திரும்ப தர போறாரு. நம்பர் 3, மூன்றாவதாக, பிடுங்கி வைத்திருக்கிற என்னுடைய ஆசீர்வாதத்தை யார் பிடுங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கையில் இருந்து கர்த்தர் எனக்கு திரும்பி வர பண்ண போகிறார். நீ சகலத்தையும், ஆமென், பிசாசனுடைய கையிலே இருக்கிறதை கர்த்தர் திருப்பி எடுக்க பண்ணுகிறதற்கு நம்புறவங்க கைகளை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா, ஆமென். நிலங்களை எல்லாம் தன் கைவசப்படுத்தி, சொத்துக்களை எல்லாம் தன் கைவசப்படுத்தி, நல்லவனை போல நடிச்சு, வெளி தோற்றத்தில் எல்லாத்தையும் சொல்லி, ஆனா உள்ளுக்குள்ள கன்னிங்கா இருந்த ஒரு பர்சன் சீபா. ஆனா ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ என்னென்ன வச்சிருக்கிறியோ, யார் யார் என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ, சவுலுடைய ஒரு நிலத்தை கூட மிச்சம் வைக்காம, சவுலுடைய யோனத்தானுடைய ஒரு பொருளை கூட இழக்காம மொத்தத்தையும் மொத்தத்தையும் யார் கையில எழுதி கொடுக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா, மேவிபெசேத்தேக். தன்னுடைய உயிரே தனக்கு கிடைக்குமான்னு பயந்துட்டு இருந்த மேவிபெசேத்தேக், தன்னை யார் கொல்லுவார்களோ அப்படின்னு சாவுக்காக எதிர்பார்த்திருந்த மேவிபெசேத்தேக், தாவீதை பார்த்தா பயமா இருக்குது, தாவீதனுடைய ஆட்களை பார்த்தா பயமா இருக்குது. இப்ப தாவீது ராஜாவாயிட்டார். தன்னுடைய தகப்பனாருக்கு, தன்னுடைய தாத்தாவுக்கு நேர் எதிரியா இருந்த அந்த தாவீது இப்ப ராஜாவானார். தாவீது நினைச்சிருந்தா சவுலுடைய குடும்பத்தாரை எல்லாரையுமே அழிச்சிருக்கலாம். மனசுக்குள்ள பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு.
அதனால அரண்மனையை விட்டு, வீட்டை விட்டு, சொத்துக்களை விட்டு, உடைமைகளை விட்டு, கண்ணு காணாத தூரத்துல ஒரு சின்ன குடிசையில 2 காலும் முடமா ஒரு ஓரத்துல உயிர் மட்டும் காப்பாத்திட்டா போதும், என் உயிர் மட்டும் எனக்கு இருந்தா போதும், என் தகப்பனுடைய சொத்து எனக்கு வேண்டாம், என் தாத்தாவுடைய எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி எல்லாமே இழந்து போயிருந்த ஒரு மேவிபோசேத்து, யாருடைய கண்ணுக்கும் தென்படல. எல்லாருமே இந்த குழந்தைய மறந்துட்டாங்க, எல்லாருமே இந்த வாலிபனை மறந்துட்டாங்க. 5 வயசுலேயே தன்னுடைய தாதியினால் தன்னுடைய 2 கால்களையும் இழந்த அந்த மேவிபோசேத்து, வேதம் சொல்லுது, தாவீது என்கிற ஒரு ராஜா ராஜ பதவிக்கு வந்த உடனே ஆண்டவர் ஞாபகத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஞாபகத்தை கொடுக்கிறார். நான் நம்புறேன், அந்த தாவீதுனுடைய இடத்துல நான் யாரை வைக்கிறேன்? நான் கர்த்தரை வைக்கிறேன், கர்த்தரை வைக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது, அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது, அவன் தகப்பன் இழந்தது, அவன் தாத்தா இழந்ததை அவனுக்கு திரும்ப கொடுங்கன்னு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கட்டளை புறப்படுகிறது. யாருடைய கையிலே இருந்தாலும் அவன் கைக்கு போக வேண்டியது அனைத்தையும் அவன் கைக்கு போகிறது மட்டுமல்லாமல் நித்தம் 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 என்னுடைய அரண்மனையிலே, டெய்லி என்னுடைய அரண்மனையிலே என் கூட அவன் என்ன பண்ணுவான்னா அப்பம் புசிப்பான். கர்த்தர் இன்னைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். சகலத்தையும் நீங்க எந்த மூலையில இருந்தாலும், நீங்க கண்ணு கட்டாத தூரத்துல இருந்தாலும், சிலர் சொந்த ஊரை விட்டு எல்லாத்தையும் இழந்து வெளி ஊர்ல கண்ணுக்கு தெரியாம ஓடி வந்திருக்கலாம், பயந்து போய் வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜபத்துல இருக்கிறவங்க கூட, பாஸ்டர் நான் அப்படிதான் வந்தேன், என் சொந்த ஊர்ல நான் இல்லை, சொந்த ஜனங்கள் மத்தியில நான் இல்லை, நான் சம்பாதிச்ச இடத்துல நான் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எனக்கு தைரியமே இல்லை, தைரியமே இல்லை, நான் மறைஞ்சு வாழ்றேன், நான் தெரியாம வாழ்றேன், ஒரு மூலையில வாழ்றேன், யாருக்கும் தெரியாது, எல்லாரையும் கான்டாக்ட் பண்றதே இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்க பூமியினுடைய அந்த கோடிக்கு போனாலும் ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கு, கர்த்தருடைய கரம் உங்களை பார்த்துட்டே இருக்குது, ஆண்டவர் உங்க பிள்ளைய பார்த்துட்டே இருக்கிறாரு. மறுபடியும் கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடி போன இந்த மேவிபோசேத்தேக்க திரும்ப ராஜ அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அவன் குடியிருக்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். வெறுமையா கொண்டு வரல, நித்தம் அப்பம் புசிக்கிறவனாய் கர்த்தர் கொண்டு வந்தார். மரணத்திற்காக அல்ல, சகலவற்றையும் திருப்பி கொடுக்க ஆண்டவர் கொண்டு வந்தார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார், மறுபடியும் கொண்டு வருவார். உங்க பிள்ளைகளை மறுபடியும் கொண்டு வருவார், உங்க சொந்த ஊருக்கு கொண்டு வருவார், சொந்த ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு வருவார், நீங்க வேலை செய்த இடத்துல கொண்டு வருவார், நீங்க வெட்கப்பட்ட இடத்துல கொண்டு வருவார், நீங்க மனசு நொந்த இடத்துல கொண்டு வருவார், கொண்டு வருவார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் எனக்காக ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா.